ஹாய் நண்பர்களே, உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி குழம்பு. அதுக்கு 6 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 6 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு மிளகா. இதை நான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாளிப்புக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா வணங்கி வச்சுக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சு 6 தக்காளி, தக்காளி நல்லா மங்கி வர நல்லா நைஸாக குழம்பு ஆகிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா கணிஞ்சிடும். அப்படியே வணங்கிட்டு நம்மளே தேங்காய் வச்சுக்கலாம். பூண்டு, இஞ்சி, அப்புறம் தேங்காய். நீங்கள் வேணும்னா நான் மசாலா போடுறத தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் அப்படியே போட்டுப்பேன், எண்ணெயிலே போட்டுட்டேன். நான் இது மட்டும்தான் அரைப்பேன். நீங்கள் மசாலா போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். தக்காளி இன்னும் நல்லா நைஸாக ஆகட்டும். நல்லா நைஸாக மஞ்சு வந்துச்சு. இப்போ இன்னும் அரைச்சி வச்சு தேங்காய், இஞ்சி பூண்டு 3 அரைச்சி வச்சுருக்காங்க, அதை ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள்
அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க, ரொம்ப தண்ணி ஊற்றுவாங்க, ஓரளவு திக்காக தான் நல்லா இதுக்கு மேலே தண்ணியாட்டம் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ உப்பு வரைக்கும் பார்த்து உப்பு அளவாக போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக தான் இருக்குது, போட்டுக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ரெடியாக குழம்பு இது. ஸ்கூலுக்கு அவசரத்துக்கு செஞ்சு கொடுத்தாலும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், குயிக்காக 10 நிமிஷம் தான், சீக்கிரம் முடியும். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி குயிக்காக சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் வைக்கிற குழம்பு உங்களுக்கு வேணுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நான் வைக்கிற குழம்பை நீங்கள் பார்த்து வைங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.